ஃபர்ஸ்ட் எப்ப தெரியும் உங்களுக்கு? சார் பாப்பா கவர்லான்னு தான் சார் எனக்கு தெரிஞ்சது நடக்கிறது இல்லை அப்படின்ட்டு. அப்புறமா சேலத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் சார். சேலத்துக்கு எடுத்துகிட்டு போனதும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்அப் சொல்லுவாங்க சார். அதுக்கு நாங்கள் மெடிஷனெல்லாம் கொடுத்தோம் சார். அப்போ ஓரளவுக்கு நாள் காலம் போகிறது அந்த ஜொல்லு வாயில் வந்ததெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு சார். அதுக்கு பின்னாடி அந்த மாத்திரை மருந்தெல்லாம் குடிச்சு திருப்பி 6 மாதம் நாங்கள் திருப்பி போவோம். போயிட்டு நம்ம ஜிஹெச்ல யோகா கிளாஸ் போயிட்டு சொல்லி தந்தாங்க. அப்போ கூட அப்படியே தான் சார். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எப்போ கண்டுபிடிச்சிங்க ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு? கவர்லன்னு போது தான் சார். எந்த வயசுல? ஒரு 7 வயசு இருக்கும். 5 வயசு ஒரு 6-7 மாதம் குழந்தை. 6-7 மாதம் குழந்தைங்க கண்டுபிடிச்சிங்க. கண்டுபிடிச்சதான் சார். அப்புறமா நம்ம ஜிஹெச் ட்ரீட்மெண்ட் வந்து காமிச்சிங்க. ஃபிசியோ கொடுத்தீங்களா? ஃபிசியோதெரப்பி கொடுத்தீங்களா? 3 மாதம் 4 மாதம் அப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தேன் சார். அப்போ கூட ஒரு ஒரு ஆக்டிவிட்டி எல்லாமே கண்டினியூஸா கொடுக்கலையா? அதுக்கு மேல கண்டினியூஸா கொடுக்கலையா நீங்க? கொரோனா வந்து சார் பின்னாடி நாங்களும் கொரோனா இப்பதானே வந்தது? சார். இப்போனா இப்போ ஸ்டார்டிங்ல கொரோனா வரும்போது வயசு 6 தானே? நீங்க கம்மி வயசுலயே பார்க்கல? ஒரு வயசுல உள்ள அப்பெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியல சார். சரி. இப்போ பேசுறாளா? ஓரளவுக்கு ஏதோ என்னென்ன பேசுறா? அம்மா அப்பா ஏபிசிடி சொல்றாங்க, ஒன்றரைன்னு சொல்றாங்க. சொல்லி கொடுத்து ஏதோ ஓரளவுக்கு படிக்கிறா. இப்போதான் சார் 2வது. இப்போதான் 2வது போட்டிருக்கீங்களா? சரி, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணீங்களா? அசல் சார். ஓகே. எத்தனை பசங்க உங்களுக்கு? இது சார் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க. இவங்களுக்கு முன்னாடி அபார்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்புறமா எதனா அதிகமாக வேலை செஞ்சா போயிடும் சார். அந்த மாதிரி கலைஞ்சிருக்காங்க? ஒரு 2 மாதம் 1.5 மாதம் இருந்தால் அப்படி எப்படி போயிடும். எது நான் போய் அந்த மாதிரி எத்தனை முறை அந்த மாதிரி ஆச்சு? 2 முறை சார். வீட்டில் ஃபேமிலியில் வேறு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா முன்னாடி தலைமுறையில்? இல்லை சார். அதெல்லாம் உங்க வீட்டு சைடு, உங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அந்த மாதிரி? அவங்க கிட்ட தான் சார். அவங்க கிட்ட சார். ஓகே. 10 மாசத்துல பிறந்தாங்களா அவங்க? நார்மல் டெலிவரி சார். உங்க வீட்டில் கரெக்டான வெயிட் இருந்தது? வெயிட் வந்து கம்மியாக தான் சார் இருந்தாங்க. ஃபிசியோதெரப்பி எடுக்கும்போது எவ்வளோ வயசு இருந்தது அவங்களுக்கு? பாப்பாவுக்கு ஒரு 2 வயசு சார். இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து கொடுத்துருந்துருக்குமா இல்லையா? ஆமாம் சார். இப்போ பாப்பா நல்லா ஓடுறாளா? இல்லை சார். ஒரு ஆள் கையை பிடிச்சிக்கணும். கையை பிடிச்சி தான் நடத்துறாங்க. ஆமாம் சார். நடக்காங்க. இடுப்பில் சுத்தமாக பேலன்ஸ் இல்லை சார். நிற்கிறதும் இல்லை பாப்பா வந்து. நம்ம ஆடிட்டு தான் நிற்பாங்க. கையை வந்து இப்படி இப்படி ஆடினே இருப்பாங்க. கத்தவே வேணும்னா வேணும்னு அதிகமாக தான் கத்துவாங்க. நம்ம ஜிஹெச் கூட மாத்திரை எல்லாம் கொடுத்தோம் சார். சார் சொல்லி மனநிலை டாக்டரும் பார்த்துங்க. அந்த கூட சார் பார்ப்பாங்க. ஒரு வார்த்தை ஏதாவது பேசுறாளா? ஏபிசிடி சொல்றா, நம்பர் சொல்றா, பேர்லாம் சொல்றாளா? வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் சொல்றா? சரி. ஏதாவது வேணும்னா எப்படி பேசுறா? தண்ணி, பூவா, பசிக்குது எல்லாமே ஒரு வார்த்தை தான். ஒரு வார்த்தை. நம்ம எதனா நம்ம திருப்பி சொன்னாங்களான்னு சார் அது வந்து 2 வார்த்தை கேட்பான். என்னது கேட்பாங்க அவங்க. சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாளா? ஓரளவுக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்பீச் தெரப்பி ஏதாவது எடுத்தீங்களா? பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்களா? எந்த வயசுல கொடுத்தீங்க? இப்பதான் கொடுத்தீங்களா? எந்த வயசு இருக்கும் அப்போ? ஒரு 6 வயசு. 6 வயசுக்கு மேலே தான் கொடுத்தீங்களா? எத்தனை மாதம் கொடுத்தீங்க? ஒரு 2 மாதம் போயிட்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரியுதா அவளுக்கு? இதுல இந்த பொருள் தான் அப்படின்னு கரெக்டாக பேசுறது கேட்குறாளா? கேட்குறாங்க சார். சிப்ஸு, தக்காளி இது மாதிரி காய்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தா சொல்கிறா. எடுத்துட்டு வந்துடுறாங்க. 4 கால் தான் சார். எல்லாமே 4 கால் தான் நடக்குது. பாத்ரூம் வந்து நம்ம கால் மேலே சார். கால் மேலே தான் உட்காந்து தனியாக உட்காருல. சரி சரி. இன்னும் 2 வாரத்தை சேர்ந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கலாங்க. கலர்ஸ் சைஸ் அத தெரியுதா? இது பெருசு இது சின்னதெல்லாம் தெரியுதா அவளுக்கு? கலர் தெரியுதா? கலர் வந்து எதனா ஒன்று சார். கலர்ஸ் 1-2 தெரியுது. என்னது உன்னது அதெல்லாம் தெரியுதா? ஓரளவுக்கு சொல்றாங்க. புரிஞ்சுக்கிறாளா? அது என்னது உன்னதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. என்னது எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறா. ஸ்கூல் 2வது சேர்த்திருக்கீங்களா? எங்க சேர்த்திருக்கீங்க ஸ்கூல்ல? வில்லேஜ் தான் சார். லாஸ்ட் இயர் வில்லேஜ் சேர்த்திருக்கீங்களா? மிஸ்
மிஸ் பண்ணாங்க சார் சொல்லி தான் சொன்னாங்க அவங்க சார் கென்னடி சார் சொன்னாங்க அதான் சொன்னாங்க சார் சரி 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 அப்பெல்லாம் வந்து சுத்தமா பாப்பா நடக்காம இருந்தோம் பாத்ரூம் போக ஓரளவுக்கு சொல்ல வராது அதுக்கு நான் வீட்டோட வச்சுட்டு இப்பதான் நீங்க ஒரு ஒர்க் சொன்னா அது கரெக்டா புரிஞ்சுட்டு பண்றாளா இப்போ கதவை சாத்துறாளா தண்ணி எடுத்துட்டு வராளா தண்ணி எல்லாம் அவங்களே கொண்டு வர மாட்டேங்க சார் இல்லை நீங்க சொன்னீங்களா செய்வாங்க அதெல்லாம் செய்யறாங்க சொன்னா செய்யறாங்களா சரி இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து நீங்க கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம் ஜிஹெச்சுக்கு வயசு கம்மியா இருக்கும்போது சரிங்க சரி என்னன்னைக்கு வாரம் என்னன்னைக்கெல்லாம் இருக்கோ அன்னைக்கெல்லாம் சார் சொல்லுவாரு சார் நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க சரியா குரூப் தெரப்பி மாதிரி அட்டன் பண்ணுங்க அந்த வயசு பிள்ளைங்க கூட சேர்ந்து பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரியா டானிக் இங்க கிடைக்காத மாதிரி இங்க வந்து பயிற்சி மாதிரி தான் இருக்கும் தெரப்பி தான் இது இந்த தெரப்பி வந்து நீங்க பிசியோ வந்து திரும்ப வந்து ஜிஹெச் கூட்டிட்டு போங்க சரியா இந்த ஊருக்கே பிசியோ தெரபிஸ்ட் வராதுங்களா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குமே வில்லேஜுக்குன்னு ஒண்ணு இல்ல சார் பானமடி இருக்கு சார் அது பஸ் புடிச்சு தான் போனா டைமிங்க்கு தான் சார் பஸ் பாப்பா ஸ்கூலுக்கு போறதுனால பண்ண முடியாது சரி அப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து ஜிஹெச்ல போய் பாருங்க சரிங்களா இங்கேயுமே வந்து லைக் என்னென்னக்கெல்லாம் வந்து தெரப்பி செஷன்ஸ் அவைலபிளா இருக்கோ ஃப்ரீயா இருக்கோ அன்னைக்கெல்லாம் நாங்கள் கூப்பிட்றோம் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்க சரியா அதுக்கு வந்து டானிக்ன்ற மாதிரி இல்லாமல் ஃபிசியோதெரப்பி வந்து கொடுக்கணும் இந்த கால் மசில்ஸ் எல்லாம் வந்து அந்த காலில் இருக்கிற தசைகள் எல்லாமே வந்து ஸ்டடி ஆகிறதுக்கு நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி வந்து எடுக்கணும் இல்லை ஃபிசியோதெரப்பி எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் பேசுறதுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி வந்து எடுக்கணும் சரி அதுக்கு தான் வந்து எப்பப்பெல்லாம் பேமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் செக் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்க தன்னோட ப்ரெஷ் பண்ணுறதுல எப்படி பண்ணுறாங்க பண்ணிடுறாங்களா அவங்களே சரி முகம் கழுவுறதுல அவங்க கழுவுறது பண்றாங்க அந்த மாதிரி வந்து காலையில இருந்து நம்ம சாயந்தரம் வரை என்னென்ன பண்ணுவோம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து லைக் ப்ரெஷ் பண்றது லைக் சாப்பிட்றது முகம் கழுவுறது குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நீங்க வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா சரி